is a stakeholder in the destiny of this nation. BC நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நடைபெறுகின்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், சீர்மிகு பெருமக்கள், அரசு உயர் அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். Welcome the Honorable Chief Justice of Madras High Court, the Honorable Speaker of Tamil Nadu Legislative Assembly, who have arrived to take part in the Republic Day celebrations. We welcome the Honorable Deputy Chief Minister of Tamil Nadu, who has arrived to take part in the Republic Day celebrations. We also extend a warm welcome to the Honorable Ministers, Members of Parliament and Members of Legislative Assembly, esteemed officials of government, representatives of local bodies and the general public who are here to take part in the Republic Day celebration. முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் ஜூனியர் ஜூனியர் கிறிஸ்டோபர் அவர்களின் மேற்பார்வையில் நாலாங்கரை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ராஜு அவர்களின் தலைமையில் மோட்டார் வாகனங்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து வர அரசு மரபுசார் நெறிமுறைகளின்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் அரவணைத்து எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் இந்தியாவிற்கு முன்னோடியாக, அண்டை மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக, வளரும் உலக நாடுகளுக்கு இணையாக, வளர்ந்த வல்லரசு நாடுகள் பாராட்டும்படியாக நலத்திட்டங்கள் நிறைந்த நாடு போற்றும் நல்லாட்சி, 20 லட்சம் மாணவர்களுக்கு திறன்களை வளர்க்கும் விதமாக மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தில் முதற்கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கி உலகத்தை உள்ளங்கையில் அழைத்து ஊக்கமகிழ்ந்த ஆட்சி, இந்தியாவை நிமிர்ந்து பார்க்கும் வகையில் 11.19% பொருளாதார வளர்ச்சியை எட்டிய வளமான ஆட்சி, இல்லத்தரசிகளின் சுயமரியாதை மீட்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரும் நலமான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை கொண்டு உணவை காத்து உழவர்களை காக்கும் உன்னத ஆட்சி, கால உணவு திட்டம் மூலம் பள்ளி மாணவர்களின் பசி போக்கும் தாழ்வு மாணவர் ஆட்சி, உலகம் உங்கள் கையில் நான் முதல்வன் என பல்வேறு திட்டங்கள். Extending his Republic Day greetings with the audience. எண்ணிய இளையாங்கு எய்திட இல்லையார் பெண்ணிய ராகப்பெறன் என ஐயன் திருவள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாணவர் அவர்கள் எண்ணியபடியே இந்தியாவின் தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என புகழ் பெற்றுள்ளது. சமூக நல்லிணக்கம் காக்க, மக்கள் ஒற்றுமை வாங்க, இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக வருவோம் ஒன்றாக என தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக தழைக்க வைக்கும் சமத்துவ முதல்வர், எல்லாருக்கும் எல்லாம் என்பதை எல்லா துறைகளிலும் சாதித்து காட்டிய சமூக நீதி முதல்வர், தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் தாய் தமிழ்நாட்டை தலை நிமிரச் செய்த தமிழர்கள் சர்மா அவர்கள் வழி நடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தினவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். The piloting and outriding motorcade of Honorable Governor of Tamil Nadu is commanded by Air Force Police Team and Security Unit is commanded by Group Captain Rajiv K. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பசுமை கோடை வழங்கி வரவேற்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu welcomes the Honorable Governor of Tamil Nadu. The Honorable Chief Minister of Tamil Nadu introduces the following officers to the Honorable Governor of Tamil Nadu: Major General R. M. Srinivas, Chief of Staff, General Officer Commanding Dakshin Bharat Area, Chennai; Rear Admiral Satish Chennai, NM, Flag Officer Commanding Tamil Nadu and Puducherry Naval Area; Air Commodore Tapan Sharma, Air Officer Commanding Air Force Station Tambaram; DIG Balakrishnan Murugan, TM;
of Tamil Nadu will now unfurl the national flag followed by the national anthem. We will witness the glorious showering of flower petals by helicopters of Indian Air Force, and we all request you to rise for the national anthem. We thank our gallant officers, Wing Commander C. K. Rao, Flying Pilot, Air Force Station Tambram, and Squadron Leader D. Gautam, Flying Pilot, Air Force Station Tambram, from the Indian Air Force for showering petals on our national flag. மாண்புமிகு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க மேடைக்கு வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். The Honorable Governor of Tamil Nadu has arrived at the saluting base to accept the ceremonial salute. நிமிர்ந்து நின்று தியாகத்தின் சுவடுகளை நெஞ்சில் ஏந்தி வரும் நினைவு, ஏற்றுக்கொண்ட பொறுப்பின் பெருமை, எதிர்காலத்தின் நம்பிக்கை, மரணான மாண்ட வழிச்செலவு தேற்றம் மனநாண்ட ஏமம் படைக்கு வீரம் மானம் முன்னர் சென்ற வழியில் நடத்தல் தளபதியின் கட்டளைக்கு கீழ்ப்படுதல் ஆகிய அந்த ஆண்கள்தான் ஒரு நாட்டுப்படைக்கு உண்மையான பாதுகாப்பு. அத்தகைய பாதுகாப்பை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் வீரர்களின் கம்பீர அனுபவத்தை இதோ நம் கண் முன்னே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இணையத்தின் உயரத்தில் நெஞ்ச மறுதியோடு நம் வீரர்கள் அணிவகுத்து வருகிறார்கள். மண்ணை காக்கும் நிலப்படை மாவீரர்கள், அலைகளை ஆளும் கடற்படை நெஞ்சர்கள், வானத்தை வசப்படுத்தும் விமானப்படை வல்லமையாளர்கள். இது வரும் அணிவகுப்பு அல்ல, உங்களின் பறைசாற்றல். விங் கமாண்டர் பரம்ஜித் சிங் அரோரா, இந்தியன் ஏர்போர்ஸ் அவர்கள் தலைமையில் பரேட் அட்ஜுடன்ட் பிளாக் லெப்டினன்ட் தமிழ்நாடு